ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு 80K ஆல் இன் ஆல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்னென்ன வாஸ்து செடிகள் வளர்க்க வேண்டும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்கலாம். ஒவ்வொரு செடிகளிலுமே எண்ணற்ற மருத்துவ குணங்கள் அடங்கியுள்ளது. அதனுடைய முக்கியத்துவம் யாருக்கும் தெரிவதில்லை. அனைவரின் வீட்டிலும் செடிகள் வளர்ப்பது இப்போது குறைந்துவிட்டது. அதன் காரணம் பணம், வேலை, நகர வாழ்க்கை என்று தேடி சென்று விட்டனர். செடிகள் வளர்ப்பதினால் வீட்டில் கஷ்டம் நீங்கி மனதிற்கு அமைதியை ஏற்படுத்தும் என்கின்றனர். அந்த வகையில் இப்போது நீங்கள் குடியிருக்கும் இல்லங்களில் வாஸ்து முறைப்படி என்னென்ன செடிகளை வளர்க்கலாம் என்பதை பற்றி தான் இந்த வீடியோல பார்க்கலாம். முதலாவதாக வாடாமல்லி. மலர் வகைகளில் வாடாமல் இருக்கும் தன்மை கொண்ட பூ வாடாமல்லி. வாஸ்து ரீதியாக வாடாமல்லி செடியினை வீட்டில் வளர்த்து வந்தால் நேர்மறை எண்ணங்களை உருவாக்கும் என்கின்றனர். இரண்டாவதாக கோழிக்கொண்டை. வாஸ்து சாஸ்திரப்படி வீட்டில் வளர்க்க வேண்டிய செடிகளுள் ஒன்றுதான் இந்த கோழிக்கொண்டையும். வாடாமல்லி போன்றே இந்த செடியும் வாடாத நிலை கொண்டவை. இந்த கோழிக்கொண்டை செடியினை வீட்டில் வளர்த்து வர வீட்டு பூஜை அறைக்கு மற்றும் சுப நிகழ்ச்சிகளுக்கு தேவைப்படும் மாலைகளுக்கும் இந்த பூவினை பயன்படுத்தி கொள்ளலாம். மூன்றாவதாக மூங்கில். வாஸ்து முறையான மூங்கில் செடியினை வீட்டில் வளர்த்து வந்தால் நம் உடலுக்கு தேவையான சுத்தமான ஆக்சிஜன் கிடைக்கும். மேலும் மூங்கில் செடியினால் வீட்டில் செல்வம் அதிகமாகும் என்கின்றனர். நான்காவதாக கற்றாழை. கற்றாழையில் நாம் எண்ண முடியாத அளவிற்கு மருத்துவ குணங்கள் இருக்கிறது. கற்றாழை செடியினை வீட்டில் வளர்த்து வந்தால் வாஸ்து ரீதியான அனைத்து பிரச்சனைகளும் நீங்கிவிடும். ஐந்தாவதாக பொன் அரளி. மஞ்சள் நிறத்தினை உடைய பொன் அரளி பூ செடியினை வளர்த்து வந்தால் வீட்டில் உள்ள அனைத்து கஷ்டங்களும் நீங்கி செல்வ செழிப்பு அதிகரிக்கும். ஆறாவதாக நாம் பார்க்க இருக்கும் வாஸ்து செடி தொட்டார் சிணுங்கி. தொட்டார் சிணுங்கி செடியில் முட்கள் இருப்பதால் வீட்டில் சிலர் வளர்க்கக்கூடாது என்று கூறுவார்கள். ஆனால் இந்த செடியினை வீட்டில் வளர்த்தால் நேர்மறை எண்ணங்கள் அதிகமாக இருக்கும் என்று வாஸ்து சாஸ்திரமானது கூறுகிறது. ஏழாவதாக துளசி. முக்கியமான அனைவருடைய வீட்டிலும் இருக்க வேண்டிய செடிதான் இந்த துளசி. துளசி செடியானது மகாலட்சுமியின் அம்சமாக கருதப்படுகிறது. வாஸ்து செடியான துளசியினை வீட்டில் வளர்த்து வரலாம். துளசி சாப்பிட்டு வருவதால் நம் உடலுக்கு ஏராளமான நன்மைகள் கிடைக்கும் என்கின்றனர். எட்டாவதாக மணி பிளான்ட். மணி பிளான்ட் செடியினை வளர்த்து வர கடன் தொல்லை நீங்கி வீட்டில் செல்வ வளம் அதிகரித்து காணப்படும். ஒன்பதாவதாக சங்குப்பூ. சங்குப்பூ செடிகளில் இரண்டு வகை உள்ளன. ஒன்று நீல நிறமும் மற்றொன்று வெள்ளை நிறத்தை சேர்ந்தவையாகும். சங்கு பூவானது வீட்டிற்கு மிகவும் அழகு சேர்க்கக்கூடிய பூவாகும். நீலம், வெள்ளை நிறம் கொண்ட சங்குப்பூ சிவன் மற்றும் விநாயக பெருமானுக்கு உகந்த மலராகும். இந்த பூவினை வீட்டில் வளர்த்து வரலாம். பத்தாவதாக செம்பருத்தி. தலைமுடி சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் சிறந்த செடிதான் இது. மேலும் செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் கண்டிப்பாக இந்த செம்பருத்தி செடியினை வீட்டில் வளர்த்து வர செவ்வாய் தோஷம் நீங்கும். தேங்க்யூ.